அனைவருக்கும் வணக்கம். இன்று தினசரி ராசி பலனில் மீண்டும் சந்திக்கின்றோம். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசி என்பவர்களுக்கான பலன்கள். மேஷராசி என்பவர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும் நாளாக உள்ளது. வேலை சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கலாம். அந்த வேலை சார்ந்த பயணங்களை பயனுள்ளதை மாற்றிக்கொள்ளும் அளவிற்கு இன்றைய தினம் சாமர்த்தியம் உள்ளவர்களாய் நடந்து கொள்வது நல்லது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 7, திசை கிழக்கு, நிறம் சிவப்பு. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசியும் தனுசு ராசியும். நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் ரிஷப ராசியும் மீன ராசியும். இன்றைய மேஷராசி என்பவர்களுக்கான நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:30 வரை. அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு வீரபத்திரர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் வீரபத்ராய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், சிவன் கோவிலில் பாலாபிஷேகம் செய்ய மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்புமிக்க நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி என்பவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி என்பவர்களே, இன்றைய தினம் நிதிநிலையில் கொஞ்சம் சிக்கல் நிறைந்த நாளாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பண வரவு செலவுகளை பணத்தை கையாளும் விதத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. நீண்ட நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். யார் உங்களை ஏமாத்துறாங்கிறத இன்று உங்களால் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 2, திசை வடக்கு, நிறம் வெள்ளை. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கடகராசியும் கும்பராசியும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. அருள் தரும் அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு குபேரேஸ்வரர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ குபேராய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், விஷ்ணு கோவில்களில் துளசி மாலை சமர்ப்பித்து வழிபடலாம் அல்லது குபேரனுக்கு நெய் தீபம் போட்டு வழிபடலாம். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி என்பவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி என்பவர்களே, இன்றைய தினம் நண்பர்களிடம் உதவி கேட்டு போகலாம். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்பவும் உதவி செய்யாதவங்களாம் இன்னைக்கு நீங்க உதவி கேட்டு போனீங்கன்னா உதவி செய்வாங்க. படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 5, திசை மேற்கு, நிறம் பச்சை. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் தனுசு ராசியும் சிம்ம ராசியும். நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் ரிஷப ராசியும் விருச்சிக ராசியும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 4 மணி முதல் 5:15 வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு சந்திரசேகரர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சந்திரசேகராய நமக. அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்னன்ட்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கான இன்றைய பரிகாரம், பசு மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி வர நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி என்பவர்களுக்கான பலன்கள். கடகராசி என்பவர்களே, இன்றைய தினம் மன அமைதி அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல செய்தி கூடி வரும் நாளாய் அமையும். அதிர்ஷ்ட எண் 6, திசை தெற்கு, நிறம் நீலம். இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மீன ராசியும் விருச்சிக ராசியும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் துலாம் ராசியும் கன்னி ராசியும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 12 மணி வரை. அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு அபிராமி அம்மன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் அபிராமியை நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், அம்மன் கோவிலுக்கு எலுமிச்சை மாலை சமர்ப்பித்து வணங்க நல்ல நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிரிகளை வென்று முடிக்கும் நாளாக உள்ளது. பணவரவு கூடும் நாளாக உள்ளது.
அதிர்ஷ்ட எண் 9, திசை கிழக்கு, நிறம் தங்க நிறம். இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷராசியும் தனுசு ராசியும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மகர ராசியும் கும்பராசியும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 5:30 முதல் 7 மணி வரை. அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கோவில்களில் பால் பாயாசம் நிவேதனம் படைத்து வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், கடன் குறையும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட எண்ணாக 3, திசை வடக்கு, நிறம் இளம் சிவப்பு. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷபம் மற்றும் மகரம். நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் கடகமும் தனுசுவும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் 1:45 முதல் 3 மணி வரை. அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு அன்னபூர்ணி அம்மன். இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் அன்னபூர்ணே நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பசித்தோருக்கு உணவளிக்க நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பேச்சால் பலரை கவரும் நாளாக உள்ளது. வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நாள். அதிர்ஷ்ட எண்ணாக 8, திசை தென்மேற்கு, நிறம் ஊதா. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுன ராசியும் கும்பராசியும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கடகராசியும் மீன ராசியும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:15 வரை. அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு மீனாட்சி அம்மன். நீங்கள் இன்று உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மீனாட்சியே நமக. இன்றைய பரிகாரம் அம்மன் கோயிலில் பூமாலை சமர்ப்பித்து வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களை, இன்றைய தினம் உடல் உழைப்பால் வெற்றி கொள்ளும் நாள். கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். நிதிநிலை மேம்படும், ஆசைகள் நிறைவேறும் நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 4, திசை மேற்கு, நிறம் கருப்பு. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடகமும் மீனமும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதுனமும் கன்னியும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6 மணி முதல் 7:15 வரை. அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு காளியம்மன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் காளிகாயே நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் துர்க்கை அம்மன் கோவிலில் எலுமிச்சை கனி வைத்து பூஜை செய்ய நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பயணத்தில் நன்மை உண்டாகும் நாள். கல்வியில் சாதனை கிட்டும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண் 1, திசை கிழக்கு, நிறம் மஞ்சள். இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும். நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் கன்னிராசியும் மகர ராசியும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 9 மணி வரை. அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு திருப்பதி வெங்கடேஷ பெருமாள். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. உங்களுக்கான இன்றைய பரிகாரம் கோவிலில் துளசி மாலை சமர்ப்பித்து வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொழிலில் உயர்வு கிட்டும். அரசாங்கம், அரசியல்வாதிகள் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல பலன் கிடைக்கும்.
நிதி வளம் கூடும் நாளாக உள்ளது. அதிர்ஷ்ட எண் 6, திசை வடக்கு, நிறம் சாம்பல். இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷபமும் கன்னியும். நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் சிம்மமும் தனுசுவும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:30 வரை. அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு கருணாகர பெருமாள். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு கோவிலில் பால் பாயாசம் நிவேதனம் செய்ய நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் சந்தேகம் தீரும் நாள். நண்பர்களுடன் நல்ல பழக்க வழக்கம் ஏற்படும் நாள். அதிர்ஷ்ட எண்ணாக 7, திசை மேற்கு, நிறம் நீலப்பச்சை. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுனமும் துலாமும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபமும் மீனமும். இன்றைய உங்களின் நல்ல நேரம் மாலை 4:30 முதல் 5:45 வரை. அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு சுதர்சனமூர்த்தி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுதர்சனாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு கோவிலில் தீபமேற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் ஆனந்தம் பெருகும் நாள். திருமண முயற்சிகளில் வெற்றி மற்றும் மரியாதை உயரும் நாள். அதிர்ஷ்ட எண்ணாக 2, திசை தெற்கு, நிறம் வெள்ளை. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகமும் விருச்சகமும். நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் துலாமும் மேஷமும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9:30 வரை. அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் ஆவார். இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு கோவில்களில் நெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடன் திருத்தமிழ் முருகன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு வரைக்கும் வெறும் ராசி பலன் மட்டுமே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய தகவல்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. ஓரளவுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம சொல்லலான்ட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.